Fariha Mathematics channel 7th Max Term 2 Exercise 4.3 15th sum தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Find the value of x கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 90 டிகிரி. இது வந்து நமக்கு இன்டெரக்டாக இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த இடத்துல பாருங்கள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 105 டிகிரி இருக்குது. இன்டீரியர் ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து இல்லை நம்மக்கிட்ட. இந்த ஆங்கிள் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லேருந்து இந்த ஒரு இன்டீரியர் ஆங்கிளை மைனஸ் பண்ணிட்டா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 105ல் 75 மைனஸ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்க இந்த ஆங்கிள் தெரிஞ்சிடும் எவ்வளோன்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்னா, இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதணும்னா, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து யூடிபின்னு எழுதலாம், இல்லை பிடியூன்னு எழுதலாம், அப்படி வேணால் எழுதிக்கலாம். இப்போ ஆங்கிள் PTU is equal to இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ இது வந்து டிஎஸ்பி ப்ளஸ் டிபிஎஸ். ஓகே, டிபிஎஸ். இப்போ பிடியூ அப்படிங்கிறது நமக்கு 105 டிகிரி. டிஎஸ்பி எஸ் சென்டராக இருக்குது, அதுதான் பார்க்கணும், 75 டிகிரி. ஸோ அப்புறம் டிபிஎஸ், அப்போ பியோடது வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஆங்கிள் டிபிஎஸ் தான் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ 105 டிகிரியிலேருந்து 75 டிகிரி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் மைனஸில் வரும். அப்போ ஆங்கிள் டிபிஎஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 105ல் 75 மைனஸ் பண்ணால் 30 டிகிரி. அப்போ ஆங்கிள் டிபிஎஸோட வேல்யூ 30 டிகிரி. ஓகே, இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இந்த இடத்துல. ஸோ இது வந்து 30 டிகிரி. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபுல் வேல்யூ, இந்த ஃபுல் கோடு வந்து நமக்கு லீனியர் பேர். இந்த லீனியர் பேர்லேருந்து இது 90 டிகிரி. சரியா? அப்போ இந்த ஃபுல் பாதி வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக 90 + 30 தானே, அப்போது 120 டிகிரி இது கம்ப்ளீட்டாக. ஓகே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 120 டிகிரினா பேலன்ஸ் இருக்க பார்ட் என்ன இருக்கும்? 60 டிகிரி தான் இருக்கணும். ஏன்னா இது ஃபுல்லத்தோட வேல்யூ 180 டிகிரி. ஸோ இது வந்து 60 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டெப்பில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும், கவர் பண்ணுற மாதிரி எழுதணும். இப்போ ஆங்கிள் எஸ்பிடி, ஓகேவா, ப்ளஸ் ஆங்கிள் டிபிஆர் ப்ளஸ் ஆங்கிள், இது என்ன ஆங்கிள்? ஆர்பிக்யூ. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா 180 டிகிரி. ஏன்னா இது வந்து லீனியர் பேர். ஸோ இது எஸ்பிடி வந்து 30 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது வந்து நமக்கு ஆர்பிக்யூ வந்து தெரியாது 180 டிகிரி. ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஆங்கிள் ஆர்பிக்யூ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ அப்போ 60 டிகிரி. ஸோ ஆங்கிள் ஆர்பிக்யூ வந்து நமக்கு என்னது? ஆர்பிக்யூனா ஆர்பிக்யூ இந்த வேல்யூ. சரியா? இந்த வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது 90 டிகிரி, இது 30 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ நமக்கு இங்கே 60 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் XY கிட்டக்கே வந்திருக்கிறோம். இப்போ இதுதான் இந்த ட்ரையாங்கிள். இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, வீக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது வந்து நமக்கு 16 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது 60னா இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 145 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதில் ஒரு இன்டீரியர் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லேருந்து மைனஸ் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா, அகெயின் இந்த ட்ரையாங்கிள் நேம் கொடுத்துக்கணும், PQR ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எழுதலாம். இப்போ ட்ரையாங்கிள் PQR, இந்த ட்ரையாங்கிளில் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த sum of the opposite interior angles. இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு 145 டிகிரி. ஓகேவா? சம் ஆஃப் த ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸுங்கிறது ஆங்கிள் P. இந்த ட்ரையாங்கிளை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ ஆங்கிள் Pயும் ஆங்கிள் Qவும் தான். ஓகேவா? அப்போ ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் Pங்கிறது நமக்கு 60 டிகிரி,
ஆங்கிள் Q தான் நமக்கு தெரியாது. இது வந்து 145 டிகிரி. ஸோ இப்போ ஆங்கிள் Q கண்டுபிடிக்கணும்னா 145 டிகிரியிலேருந்து 60 டிகிரி அந்த சைட் போய் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆங்கிள் Qவோட வேல்யூ என்னது? இப்போ 145ல் 60 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5. 14ல் இப்போ நமக்கு 6 போச்சு அப்படின்னா 85 டிகிரி. இப்போ இந்த வேல்யூ நமக்கு 85 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த கோடு இருக்குல்ல, இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுதுல்ல, இந்த கோடு வந்து நமக்கு லீனியர் பேர். இது 85 டிகிரினா இது கம்ப்ளீட்டாக நமக்கு 180 டிகிரி இருக்கும். அப்போ பேலன்ஸ் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னா, இது கொஞ்சம் பெரிய சம்மு தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நம்ம யோசித்து அப்படி தான் நம்ம போடணும். இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கிட்டக்க வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸு ப்ளஸ் இந்த 85 டிகிரி, அதாவது Q, எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா இது வந்து லீனியர் பேர். இப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கா. அப்போ இந்த ஃபுல் வேல்யூ வந்து நமக்கு 180 டிகிரி தானே வரும். ஸோ அதை தான் சொல்கிறோம். இப்போ இது வந்து இதிலேருந்து இது வந்து 85 டிகிரி. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிளை பார்க்குறோம். இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் வேணும். Qவோட வேல்யூ நமக்கு 85 தெரியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 85 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 180 டிகிரியில் 85 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 80 போயிடுச்சுன்னா 100ல் திரும்ப 5வும் போயிடுச்சுன்னா 95 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு 95 டிகிரி. ஓகே, இந்த இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 95 டிகிரி. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? இப்போ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்படியே ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கிறது தான் இது இந்த சம். ஓகே.